என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? வேணும்னா டிபியை பாருங்களேன். அழகா சிரிச்ச முகத்தோட ஜிகு ஜிகுன்னு பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு என் போட்டோ இருக்கும். சரிங்க, இது நீங்க தானே, நான் எப்படி நம்புறது? அட என்ன மேடம், உங்க கூட ஒரே ரோதனையா போச்சு. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்றேன். உங்க போன் பாஸ்வேர்ட் சொல்லுங்க, நான் வேணா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது உங்களோடதா இல்லையான்னு சொல்றேன். பாஸ்வேர்டா? ஆமா, நீங்க சொல்ற பாஸ்வேர்டும் கரெக்டா இருந்து போனும் ஓபன் ஆயிடுச்சுன்னா போன் உங்களோட தானே நான் நம்புறேன். போன் உங்ககிட்டே கொடுத்துடுறேன், இல்லனா நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க. ஐயோ மேடம் மேடம், அதெல்லாம் பண்ணாதீங்க மேடம். பாஸ்வேர்ட் தானே சொல்றேன், ஆனா நீங்க ஓபன் பண்ணிலாம் பார்க்க கூடாது. யோ, என்ன பார்த்தா என்ன அடுத்தவங்க போன் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி தெரியுதா? பாவமேனு போனை கொடுக்கலான்னு பார்த்தா. சரி சரி, கோச்சிக்காதீங்க மேடம். ஓபன் ஆயிடுச்சா மேடம்? ஆயிடுச்சு. எங்க மேடம் வரட்டும்? அட்ரஸ் அனுப்புங்க, உடனே வரேன். நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன், நீங்க சாயங்காலமா நான் சொல்ற இடத்துக்கு வந்து போனை வாங்கிக்கோங்க. வச்சிடுறேன். ஹலோ மேடம் மேடம். ஹலோ, இல்ல சார், நம்பரை மாத்தல சார். என் போன் தொலைஞ்சு போச்சு, அதான் டெம்பரவரியா இந்த நம்பரை யூஸ் பண்றேன். ஆமா சார், பழைய நம்பரே வாங்கிடுவேன் சார். கெஸ்ட் ஹவுஸ்க்கா சார்? அனுப்பிடுறேன் சார். ஆமா சார், நீங்க பழைய நம்பருக்கே கூப்பிடுங்க சார். நல்லது சார். போன் மிஸ் ஆனதுல இருந்து பிசினஸே படுத்துருச்சு. போனை கொண்டு வரேன்னு சொன்னவ வருவாளா இல்ல நம்மளை ஏமாத்திடுவாளா? ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன இடத்துல தான் மேடம் இருக்கேன். பாத்துட்டேன், உங்களுக்கு பின்னாடி தான் கார்ல வந்துட்டு இருக்கேன். எங்க மேடம்? நீங்க தான் மூர்த்தியா? ஆமா மேடம். மேடம், நீங்க அன்னைக்கு அந்த மித்ரா கூட ரெஸ்டாரண்ட்ல இருந்தீங்கல்ல? உங்களுக்கு மித்ராவை தெரியுமா? இல்ல, மித்ராவை தெரியாது, வினய் சார தெரியும். பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனரோட பையன் இல்ல, அதனால அவரை தான் தெரியும். மேடம், என் போனை கொடுங்க, நான் அவசரமா போகணும். டே மூர்த்தி, உன்னோட இந்த இத்து போன போனு கொடுக்கதான் நான் நேர்ல வந்தேன் நினைச்சியா? உண்மையை சொல்லு, நீ யாரு? உனக்கும் மித்ராவுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்லல, உன் போன் உனக்கு கிடைக்காது. எனக்கும் மித்ராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாரு சம்சாரம், அது மட்டும் தான் தெரியும். நீ மறுபடியும் போய் சொல்ற மூர்த்தி. ரெஸ்டாரண்ட்ல நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீயும் கூட வந்தவளும் மித்ராவே பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவ ஹேண்ட் வாஷ் பண்ண போனதும் அவ பின்னாடியே எழுந்து போய் அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணீங்க. நான் வந்ததை பார்த்ததும் டென்ஷன் ஆகி செல்போன் கீழே விழுந்தது கூட தெரியாம ஃபாஸ்டா எஸ்கேப் ஆயிட்டீங்க. உண்மையை சொல்லு, மித்ராவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்?
ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றீங்க? மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. என் போனை கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லன்னு வையே, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உன் மொபைல கொடுத்துருவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நானும் அவளும் சேர்ந்து ஒரு பிளானும் பண்ணல. அவ என்கிட்ட வேலை செஞ்ச பொண்ணு, அவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும். உன்கிட்ட வேலை பார்த்தாளா? சார் என்ன தொழில் பண்றீங்க? அது அது வந்து பியூட்டி பார்லர் மேடம். போலீஸ்ல சொல்வேன்னு சொல்லியும் நீ உண்மையை சொல்ல மாட்டறல. உன்கிட்ட போன் தர முடியாது. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. மேடம் 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 இருங்க மேடம், உண்மையை சொல்லிடுறேன் மேடம். என் போனை கொடுத்துருங்க மேடம். நீ எந்த வேலை கொடுத்தாவது இந்த செல்போனை கேட்பன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ பண்ற தொழில் அந்த மாதிரி. என்ன அப்படி பாக்குற? போனை ஆன் பண்ணதுல இருந்து அத்தனை கால்ஸ். இதுல என்னையே தப்பா நினைச்சிட்டு வேற பேசினானுங்க. அப்புறம் உன் கேலரி ஓபன் பண்ணி பார்த்தேன். அப்பா, எத்தனை பொண்ணுங்களோட போட்டோஸ். சரி, நீ என்னமோ பண்ணி தொலை. இதுல எனக்கு புரியாதது ஒன்னே ஒண்ணுதான். நீ உன் போன்ல ஏன் மித்ரா போட்டோ வச்சுட்டு சுத்துற? சொல்லு, உனக்கும் மித்ராவுக்கும் என்ன லிங்க்? மித்ராவுக்கு பின்னால இவ்ளோ பெரிய கதை இருக்கா? இது போதும் நான் நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நான் சொல்றது உண்மையா பொய்யானா? சத்தியமா சொல்றேன் மேடம், அத்தனையும் உண்மை. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பலனா போங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்புன அந்த மித்ராவை நான் பழிவாகணும். அதுக்காக தான் நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. அப்புறம் அன்னைக்கு நானும் உங்களை கவனிச்சேன். உங்களுக்கும் மித்ராவுக்கும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு ஓப்பனா அவளை பழி வாங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்றேன். பழி வாங்க போறியா? எப்படி பழி வாங்குவ? லாட்ஜில வச்சு அவளை அரெஸ்ட் பண்ணும்போது எடுத்த வீடியோ என்கிட்ட இருக்கு மேடம். அதை காட்டினா அவ வீட்டுல எல்லாரும் நம்பிடுவாங்கல்ல. இது நல்ல ஐடியா தான். ஆனா அந்த வீடியோ மட்டும் பத்தாது. புதுசா வர ஏதாவது எவிடன்ஸ் வேணும். அப்பதான் நம்ம நினைச்சதை பண்ண முடியும். உனக்கும் எனக்கும் ஒரே மோட்டிவ் தான். அது அந்த மித்ராவை ஒழிச்சு கட்டுறது. எனக்கு நீ ஹெல்ப் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்றீங்க. சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? மித்ரா வினய் கூட வாழ்ந்துகிட்டே உன் கூட சேர்ந்து தொழில் பண்றாங்கிறதுக்கு புதுசா ஏதாவது எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். அத மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும். நம்ம நினைக்கிறதெல்லாம் தானா நடக்கும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி செய். சூப்பர் ஐடியா மேடம். இந்தா, இத வச்சுக்கோ. கொஞ்சம் இரு. இதே வச்சுக்கோ. நான் என்னைக்குன்னு கால் பண்ணி சொல்வேன். ரெடியா இரு. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். கிளம்பு. நாம வந்த வேலை இவ்ளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆண்டி ஆண்டி, ஒரு நிமிஷம்.
என்னம்மா? ஆண்டி, எனக்கு உங்க சாரில ஒண்ணு குடுக்குறீங்களா ப்ளீஸ் ஆண்டி? எதுக்குமா இப்ப சாரி கேக்குற? எனக்கும் உங்கள மாதிரியே சாரி கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் 2 குழந்தைக்கு அம்மாவாயிருப்ப. ஆனா உனக்கு இப்பதான் சேலை கட்டி பாக்கணும்னு ஆசை வந்திருக்க. பரவாயில்ல, இப்பவாவது அந்த ஆசை வந்துச்சு. சரி, உனக்கு என்ன சாரி வேணும்? காஞ்சிபுரம் பட்டு, பனாரஸ் பட்டு, சிந்தட்டிக் சில்க், இதுல எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் குடுக்கறேன். ஆண்டி, இந்த மாதிரி சில்க் சாரீஸ் எல்லாம் வேண்டாம். என் வயசு பொண்ணுங்க கட்டிக்கிற மாதிரி டிசைனர் சாரி இருந்தா கொடுங்க. உன் வயசு பொண்ணுங்க கட்டிக்கிற மாதிரியா? அப்படின்னா நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா கேட்டிருக்கணும். சரி சரி, கோச்சுக்காத. உனக்கு லேட்டஸ்ட் மாடல் கலெக்ஷன் தானே வேணும்? மித்ரா கிட்ட போய் கேளு, அவ நிறைய வச்சிருக்கா, அவ குடுப்பா. அவதான் கோயிலுக்கு போயிருக்காளே. மித்ரா வந்ததும் வாங்கி கட்டிக்கோ. அவ வர வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்பவே வேணும். இப்பவே வேணும்னா நீயே போய் எடுத்து கட்டிக்க வேண்டியதா? ஆண்டி ஆண்டி, நீங்களே வந்து எடுத்து கொடுங்களேன் ப்ளீஸ் ஆண்டி. யோ, என்ன தீபிகா பச்சை குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? நீயே போய் எடுத்து கட்டிக்க, ரூம் திறந்துதான் இருக்கு, போ. ஓகே ஆண்டி, தேங்க் யூ. அம்மா, பிரசாதம் எடுத்துக்கோங்கம்மா. மித்ரா புடவை எடுத்து கட்டிக்க சொன்னா இவ மித்ரா கல்யாண முகூர்த்த புடவை எடுத்து கட்டிட்டு வரா. ஆண்டி, இந்த சாரில நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? நல்லா இருக்கமா, அழகாதான் இருக்க. ஆண்டி, மித்ராவை விட எனக்கு தான் நல்லா இருக்கும். எப்பவுமே பொருத்தமில்லாததை கட்டிக்கிறதே மித்ராவுக்கு வேலையா போச்சு. மித்ரா, பேசாம இந்த சாரியை எனக்கே கொடுத்துடுறியா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ என்ன அடிச்ச? சாரி நல்லா இருக்குன்னு கட்டினது ஒரு தப்பா? எச்சி, நடிக்காத. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. வினய் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு நானும் பொறுத்து போறேன். ஆனா மறுபடியும் நீ தப்பு பண்ணிட்டே இருக்க. மித்ரா, அவளா உன் புடவை எடுத்து கட்டிக்கலமா, நான் தான் கட்டிக்க சொன்னேன். இல்லம்மா, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ இந்த வெறுப்பேத்துறனே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பீரோல எத்தனை புடவை இருக்கு? அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கட்டிருக்கலாம்ல. தேடி பிடிச்ச கல்யாண புடவை எதுக்கு எடுத்து கட்டணும்? நீங்க என்ன கல்யாண புடவையா கட்டிக்கோன்னு சொன்னீங்க? இது இவளோட கல்யாண புடவைன்னு எனக்கு எப்படி ஆண்டி தெரியும்? நான் என்ன இவளோட கல்யாணத்துக்கு வந்திருந்தேனா? மறுபடியும் சொல்றேன், நடிக்காத. நீ எங்க கல்யாண ஆல்பத்தை 10 வாட்டி புரட்டி பார்த்த. எனக்கு அது தெரியாதுன்னு நினைச்சியா? இங்க பாரு தீபிகா, உனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட டைம் தர மாட்டேன். இப்பவே போய் இந்த புடவை அவுத்து வை. மித்ரா, அவ தெரிஞ்சு கட்டினாலோ தெரியாம கட்டினாலோ கட்டிட்டா. கொஞ்ச நேரம் கட்டிட்டு இருந்துட்டு போட்டுமே. இல்லம்மா,
அவளை போய் உடனே அவுத்து போட சொல்லுங்க. போக சொல்லுங்க. மித்ரா, நீ ரொம்ப ஓவரா பண்ற. என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். அவளை நீ கை நீட்டினது தப்பு. முதல்ல அவகிட்ட சாரி கேளு. மித்ரா, நீ கேக்குறியா இல்ல நான் கேக்கட்டுமா? தீபிகா, மித்ரா பண்ண தப்புக்காக அம்மா, நானே கேட்டுக்கிறேன். நான் உன்னை அடிச்சது தப்புதான். சாரி. ஆனா இன்னும் ஒரு நிமிஷம் இந்த புடவை நீ கட்டிட்டு இருந்த, நான் இன்னும் மோசமா ஆயிடுவேன். உடனே போய் அவுத்து போடு. தீபிகா, இன்னொருத்தரோட புடவைய கட்டிக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அவங்களோட முகூர்த்த புடவைய கட்டிக்கிறது தப்பு. போ, போய் இந்த புடவைய அவுத்து போடு. போமா. சரிங்க ஆண்டி. ச்சே, நம்மளால இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே. மித்ரா வேற டென்ஷன் ஆயிட்டா. இந்த நேரத்துல இவ எதுக்கு இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கா? ஏய் தீப்ஸ், ஏய் என்ன எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? என்ன டைம் ஆகுது, நீ தூங்கலையா? ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் உன் பொண்டாட்டி மித்ராவால தான். மித்ராவா? அவ என்ன பண்ணா? மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது முட்டிக்கிச்சா? என்ன பண்ணான்னா கண்ணத்தை பாரு. என் அம்மா அப்பாவே என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குனது இல்ல. ஆனா அவெல்லாம் என்ன அடிக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன்ல. நீ சொன்ன உன் வீட்டுக்கு வந்து தங்குனல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். சரி, அவ அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? டேய், அவ என்ன அடிச்சிட்டான்னு சொல்ற, நீ என்னடானா அடிச்ச அவளை என்னன்னு கேட்காம என்கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன்னு கேக்குற? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஒரு சாரி, அவளோட கல்யாண சாரிய நான் கட்டிக்கிட்டேனா, அதுக்கு இன்னைக்கு காலையில நட்டு நடு வீட்டுல வச்சு என்ன அடிச்சிட்டாடா. சாரிக்காக அடிச்சா? மித்ரா அப்பெல்லாம் பண்ற ஆள் இல்லையே. சரி விடு தீபிகா, அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்ன வினய் நீ பேசுற? அப்போ நீ அவளை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? ஏய் அப்படி இல்ல தீபிகா, எனக்கு அவளும் நீயும் ரெண்டு பேருமே முக்கியம்தான். அவளுக்காக உன்னையும் உனக்காக அவளையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. ஆனா இப்படி உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த தர்ம சங்கடமான நிலைமை என்ன மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. கஷ்டமா இருக்கு வினய். ஏய், அவ கொஞ்சம் சென்டிமெண்டா வளர்ந்த பொண்ணு தீபிகா. அதான் நீ அவளோட கல்யாண புடவை எடுத்து கட்டின உடனே கொஞ்சம் கோவப்பட்டுட்டா. சரி விடு, நீ ஏன் இதை பெருசு பண்ற? விட்டுற. நீ எப்பதுல இருந்துடா இப்படி பொண்டாட்டி தாசனா மாறுன? வினய், உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கே தெரியும்ல. இப்பயும் உன்னை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லு வினய், நான் லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும். அப்போ நீ என்னடா பண்ணிருக்கணும்? தாரா இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன தானே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு
யாரையோ புடிச்சு கல்யாணம் பண்ணி நடு வீட்டுல கொண்டு வந்து அவளை வச்சுக்கிட்டு கண்டவ கையாலெல்லாம் என்ன அடி வாங்க வச்சுட்டே வினய்.